மேம்படுவதாக. இதனால் இந்த காலை வேலை கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியா நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 61ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவபிள்ளைகளாகி நமக்கு காண்பித்து தந்து நம்மை பலப்படுத்துகிறது. அதுதான் தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரையும் காண்கிற எல்லா கண்களும் எல்லா ஜனங்களும் நானும் நீங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை தேவபிள்ளைகளாகி நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஒரு மேலான ஒரு பாக்கியம். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களா இருக்கணும். அதே நேரம் நம்மை காண்கிறவர்களும் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்று அறிந்து கொள்ளணும். இது நம்முடைய சுய பலம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ததினால் அல்ல, எந்த ஒரு காரியத்தினாலும் அல்ல. நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட ஒரே காரணம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததினால் மட்டும் என்று நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இது கர்த்தருடைய ஆசை. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்று மறுபடியும் அந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டி நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இப்ப இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவஜனங்களாகி நானும் நீங்களும் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இதை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு மனுஷன் தான் யோசேப். யோசேப்பின் வாழ்க்கையில அநேக வருஷங்களுக்கு பிறகு அவன் சகோதரர்களும் அவன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரும் யோசேப்பினிடத்தில் வரும் பொழுது அவனை பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று அறிந்து கொண்டார்கள். அதனால்தான் யோசேப்பை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, இது உன்னுடைய தகப்பனால் உண்டான நன்மை அல்ல, இது உன்னுடைய தகப்பனுடைய தேவனால் உண்டான நன்மை என்று. யோசேப்பும் அவன் சந்ததியும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் அறியப்பட்டிருந்தார்கள். எப்படி தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற தேவ ஜனம் என்று, கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள் என்று, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று, கர்த்தரை அவர்களை ஆசீர்வதித்தார் என்று. இப்படி தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் நமக்கு அதை வாக்கு பண்ணுகிறார், மீண்டும் நினைப்பூட்டி பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாக நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? யோசேப்பின் வாழ்க்கையில அதிகமாய் நம்மால் பார்க்க முடிந்த ஒரு வசனம் தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் தானே யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இதுல இன்னொரு ஆவிக்குரிய சத்தியத்தையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதுதான் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கத்தக்கதால் யோசேப்பின் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் பாவத்திற்கு விலகி ஓடுகிற கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் தன்னை காத்துக் கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையதாக இருந்தது. இதே போலதான் தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் அவர் ஆசீர்வதித்து நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் நாம் கர்த்தருடைய ஜனம் என்றும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனம் என்றும் அறிந்து கொள்ளும்படியாக செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினதை அவர் ஏற்ற காலத்தை செய்து முடிப்பார். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நாமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். யோசேப்பை போல எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் கர்த்தர் தந்த வார்த்தை பற்றி கொண்டு அவருடைய வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை தன்னை புடமிடாமல் தன்னை அர்ப்பணித்தது போல பாவத்துக்கு விலகி ஓடினது போல எல்லா விதத்திலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பிரியப்படுத்தி அவருடைய வார்த்தை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் வாழ சூழ்நிலை எப்படி மாறினாலும் யார் கைவிட்டாலும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கர்த்தர் தந்த தரிசனத்தை அவன் பிடித்துக் கொண்டு அவன் வாழ்ந்தது போல தேவஜனங்களாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ அவரை மட்டுமே சார்ந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மளே அவர் மகிமைப்படவும் மறுமையிலே இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அவர் அறிமுகப்படுத்தவும் நித்திய ஜீவனை
தேவஜனங்களாகி நானும் நீங்கள் சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் சொன்னதை சொன்னபடியே தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பதும் அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்று